அழுதுகிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவாகிய குழந்தையை பாதுகாக்க மரியாள் போராடி கடைசி வரைக்கும் அல்லேலூயா எகிப்துக்கு போறாங்க. ஒவ்வொரு நேரமும் பரிசுத்த ஆவியானவர் சொப்படுத்துற மூலம் தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனையை தாங்கணுமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நேரமும் தேவன் உன்னைய வழி நடத்துகிறார். எகிப்துக்கு பிள்ளையை தூக்கிட்டு போன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க லேதியா, சொல்லு அபி. எகிப்துக்கு பிள்ளையை தூக்கிட்டு போக சொன்னது யாரு? தேவன் தான். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எல்லா பிரச்சனையும் இயேசு உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவார். கை வைத்தாமே சொல்லுங்க பாப்போம். ஆமா, எகிப்துக்கு ஓட சொன்னா எகிப்துக்கு ஓடணும். ஏரோது ராஜா செத்து போயிட்டாரு. இப்ப நீங்க எகிப்துல இருந்து எங்க போங்க? கலிலேய நாட்டுக்கு போங்க அப்படிங்கிற, நாசரத்துக்கு போங்க, அங்கேயும் வராங்க. அப்ப யோசேப்பு மரியாளையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் வழிநடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஜியாம உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஊரை விட்டு தனியா போய் காட்டுக்குள்ள வீடு கட்டி வாழ்றீங்களா? தோட்டத்தை கட்டி கர்த்தர் அங்க போய் சொல்லி இருக்கிறாரு, நிம்மதியா போய் இரு. கைவை தப்பி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த பிரச்சனைல நீ தப்பி நிம்மதியா இருன்னு உனக்கு கர்த்தர் வழி நடத்துறாரு. அங்கேயும் கர்த்தர் தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை நடத்துகிறார் சகோதரா சகோதரி. ஓ, நான் இங்க வந்துட்டேனே, நான் இப்படி இருக்கேன், கர்த்தர் கைவிட்டாரோ? அப்படி அல்ல. எங்கே இருந்தாலும் அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போட்டாங்க. அங்க கர்த்தரை துதித்து பாடுறாங்க. அங்க தேவன் நடுவுல வந்தாரு. சிறைச்சாலை கதவு 2 பேர் தானா திறக்குது. ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்கினியில போட்டாங்க. அங்கேயும் இயேசு உள்ளாய் வருகிறாரு. அந்த அக்கினி அவங்கள தொடல. நீ எங்க இருந்தாலும் இயேசு உன்னோடு இருப்பார். ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, எங்க இருந்தாலும் இயேசு உன்னோடு கூட இருப்பார். மரியாளை கடைசி வரைக்கும் அவர் கைவிடவே இல்லை. தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இயேசு உனக்குள்ள உற்பத்தி ஆயிட்டார்னா, இயேசு விசுவாசம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா உன்னை விடவே மாட்டாரு. எவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனை வந்தாலும், கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும், அல்லேலூயா, எதை இழந்தாலும் இயேசு நீ இழக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அதற்காக நீ உறுதியா இருக்கணும். நான் இயேசுவை இழக்க மாட்டேன், இயேசுவை விடவே மாட்டேன். ஆராதனைக்கு போகிறத விட மாட்டேன், ஜெபிக்கிறத விட மாட்டேன், வேத வாசிக்கிறத விட மாட்டேன், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதை விட மாட்டேன், ஆண்டவருக்காக நீதியாய் வாழ்வதை விட மாட்டேன். உறுதியா ஆண்டவருக்காக நிற்கும் போது உன்னை கைவிடவே மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.